ஹலோ ஆல், வெல்கம் டு இனிய குரல். இன்றைக்கி நான் என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸ்டாப் ட்ரைங் டு ஃபிக்ஸ் பீப்புள். நம்ம எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக இருக்க ஒரு மைண்ட் செட் என்ன தெரியுமா? நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட், எல்லார்கிட்டேயும் தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அதோடு நிறுத்திக்காமல் அந்த தப்பை சரி செய்ய வேண்டியதும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு நமக்கு தோணும். அதை தான் ட்ரைங் டு ஃபிக்ஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நமக்கு ஜென்யூனாக கூட சில பேர்கிட்ட சஜஷன்ஸோ ஃபீட்பேக்கோ இருக்கலாம். பட் டு பி ஹானஸ்ட், அவங்கள மாற்ற வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க நம்மக்கிட்ட அவங்க ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு 5 நிமிஷம் ஜென்யூனாக நம்ம லிசன் பண்ணாலே போதும். அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் அதை விட்டுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிற பேரில் நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதில் நீ தப்பு பண்ணியிருக்க, இதில் நீ தப்பு பண்ணலன்னு 1000 ஒப்பீனியன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் நோபடி வாண்ட்ஸ் டு ஃபிக்ஸ் தெம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பீப்புள் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ஹியர் தெம் அவுட். அதனால் மற்றவங்கள மாற்றுறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவங்கள கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரேன்னு ட்ரை பண்ணாமல் வி ஜஸ்ட் ஹாவ் டு பி தேர், வி ஜஸ்ட் ஹாவ் டு ஷோ அப், அவ்வளோதான். லெட் பீப்புள் ஃபிகர் அவுட் தேர் லைஃப். அண்ட் மீன்வைல் நமக்கு நம்ம லைஃப் இருக்குது. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை நான் ரியலைஸ் பண்ண அப்புறம் யாரோ ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள திருத்துறதை விட்டுட்டு என்கிட்ட என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் டெஃபினெட்லி இட் ஹாஸ் சேவ்ட் மீ அ லாட் ஆஃப் டைம். அண்ட் இப்போல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதும் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.